ஞானிகள் ஆட்சி இல்லாமல் ஒரு நல்ல மனம் வராது. ஞானிகள் ஆட்சி இல்லாமல் உடல் ஆரோக்கியம் இருக்காது. ஞானிகள் ஆட்சி இல்லாமல் நல்ல உணவு கிடைக்காது. ஞானிகள் ஆட்சி இல்லாமல் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாது. ஆக திருவருள் துணையை பெற்றுதான் ஒருவன் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும். அவன்தான் துறவு மேற்கொள்ள வேண்டும். இப்படி இல்லாமல் அறவே காட்டுத்தனமாக செய்தால் சமுதாயத்தை பாழ்படுத்தி விடுவான் பாவிகள். அப்போ சமுதாயத்தை பாழ்படுத்தி இவர்கள் தான் பாழ்படுத்துவான். இப்படி அறத்தனமாக புரியாது புறப்பட்டு வெளியே வந்து விடுவது மனைவி மக்களையும் அனாதையை விட்டு விடுவான். தானும் எல்லாருமும் செய்ய முடியாமல் துறவரத்தையும் மேற்கொள்ளாமல் பொய் சொல்லியும் ஊரை ஏமாற்றியும் வஞ்சனை செய்தும் வாழ்கின்ற மக்கள்தான் இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய இருப்பதனாலே புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு நான் சொல்லுவது குறை சொல்வதாக கருத்தம் இல்லை. புரிந்து கொள்ள வேண்டும். ஜென்மத்தை கடைத்தேற்றுகின்றவனுக்கு ஆராதனை உள்ளவன், ஜென்மத்தை கடைத்தேற்றவன் புரிந்து கொண்டாதான் நல்லது. இல்லை என்றால் வாழ்க்கை வீணா போகும். எல்லாருமும் கெட்டு தானும் கெட்டு வாழ்க்கை வீணா போகும். அநியாயமாக இறந்து போகும்.